வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆன எல்லாருமே ஒரு தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்றுங்கிறது இன்குபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்குபேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய கனவை நிஜமாக்க நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு ஃபோட்டோகிராஃப் மாதிரி அதை இமேஜினேஷன் பண்ணணும். ஒரு அனிமேஷன் மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் அதை உருவாக்கி காட்டணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் அந்த பிஸ்னஸை என்ன பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அதை எப்படி நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த போகிறோம், அது மக்களுடைய பிரச்சனையை தீர்க்குமா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்லை எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க, உங்களை செய்ய வேண்டிய வேலையை யாரை வச்சு செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். அடுத்தது நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் சஸ்டெயின் பண்ணி அப்படியே கொண்டு போகிறதுக்காக நீங்கள் எந்தெந்த தப்பெல்லாம் திருப்பி செய்யக்கூடாது அப்படிங்கிறத, இதை தான் நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன், இப்படி செஞ்சால் இதை நோ சொல்லுவேன், இப்படி செஞ்சால் நான் எஸ்ன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு ஒரு பேட்டன்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். நீங்களும் ஒரு பிராண்டாக மாறலாம். கிளியரான பிஸ்னஸ் பீப்புளெல்லாம் சொல்கிறது என்னென்னா, நான் வச்சுருக்கிறது தான் பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு, பெஸ்ட்டு சர்வீஸு, என்னை விட பெஸ்ட்டாக யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸுக்கு ப்ராடக்ட்டோ சர்வீஸை விட கஸ்டமர் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் ப்ராடக்டை கஸ்டமருக்கு ஃபோக்கஸ் பண்ணி ப்ராடக்டை ரீஆர்கனைசேஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு லெவலில் சக்ஸஸ் ஆகிடலாம். நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் சர்வீஸை விட உங்கள் கஸ்டமர் முக்கியங்கிறது எப்பயுமே மறந்துடாதீங்க.